Hi, hello, வணக்கம். This is me, Dr. Pavitra, homeopathy consultant and medical astrologer. இப்போ வந்துட்டு நம்ம நட்சத்திர சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த நட்சத்திர சீரீஸில் நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு நட்சத்திரம் எந்த மாதிரி கோவில்கள் வழிபாடு செய்வது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்புறம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கான சிம்பிள்ஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு சக்ஸஸ் சீக்ரெட்ஸ், இது மூணையுமே ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே நம்ம பார்க்க போகிறோம். அதில் இந்த நட்சத்திர சீரீஸில் இன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரமோட விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரம் வந்துட்டு ஒரு முதல் நட்சத்திரம், முழுமையான நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரோட 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், இந்த 4மே வந்துட்டு மேஷ ராசியிலே அமையும். ஸோ இதுதான் வந்துட்டு முழு நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். அஸ்வினி நட்சத்திரம் மேஷ ராசியில வரும். நட்சத்திர அதிபதி யாருன்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு கேது பகவான். ஸோ அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்திருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தது அஸ்வினி குமாரர்கள். அஸ்வினி குமாரர்கள் வந்துட்டு ஒரு இரட்டை தன்மை கொண்டது. அஸ்வினி அப்படின்னு சொன்னாலே வந்துட்டு அங்கே ஒரு இரட்டை தன்மை வந்துடும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களோட வீட்டில் இல்லாட்டி அவங்க பக்கத்தில் இருக்கவங்க யாராவது வந்துட்டு ஒரு ட்வின் பேபிஸ் இருப்பாங்க. ஒரு ட்வின்ஸ் அவங்க கூட எப்பயுமே பயணம் செஞ்சுட்டு இருப்பாங்க. இல்லைன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே வந்து ட்வின்ஸாகவும் இருக்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் எப்பயுமே கூட ஒரு இரட்டைத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு நீங்கள் சொல்லலாம், எனக்கு யாருமே ட்வின்ஸ் தெரிஞ்சவங்க இல்லையே அப்படின்னு சொன்னாலும், உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரே தேதியில் பிறந்த 2 பேர் இருக்கலாம், இல்லாட்டி ஒரே நட்சத்திரத்தில் இருக்க 2 பேர் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு இரட்டைத்தன்மை அஸ்வினி நட்சத்திரத்தோடவே பயணம் செய்யும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்தில் அஸ்வினி குமாரர்கள் பிறந்திருக்காங்க. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள்லாம் வந்துட்டு மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு ஒரு ரெவல்யூஷன் பண்ண பிறந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களோட கையில் வந்துட்டு ஒரு மருந்து வாங்கி சாப்பிட்டிங்கன்னா கூட அது ஈஸியாக சிரமமாயிடும். ஒரு வீட்டில் ஒரு தலைவலியா, உங்கள் வீட்டில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்காங்களா, ஒரு தலைவலி தைலமாவது எடுத்துகிட்டு வந்து கொடுப்பா அப்படின்னு சொன்னால் கூட அவங்க கையால் வாங்கி நம்ம அதை செய்கிற விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு உடல் நோய்களை குணப்படுத்தும் தன்மை கொண்டது தான் அஸ்வினி நட்சத்திரம். ஸோ வந்துட்டு டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறீங்க, இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் வரணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அஸ்வினி நட்சத்திரம் இருக்கா சிறப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச அஸ்வினி நட்சத்திரத்தில் நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க, மிகச்சிறப்பாக வந்துட்டு இந்த ஃபீல்டில் சக்ஸஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரத்தை வந்துட்டு செவ்வாயோட வீட்டில் இருக்கு. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே வேகமாக இருப்பாங்க, விவேகமாக இருப்பாங்க. எந்த விஷயமே ஃபாஸ்ட்டாக தான் இருக்கும். அவங்களோட நடையே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். அவங்களோட பேச்சு ரொம்ப வேகமாக இருக்கும், ரொம்ப விவேகமாக இருக்கும். அப்புறம் எதுலேயுமே முன்னிலைப்படுத்தணும், முதன்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அஸ்வினி. அப்புறமேட்டு அஸ்வினி நட்சத்திரம் அந்த இடத்துல வந்துட்டு சூரியன் வந்துட்டு உச்சமடைவார். சூரியன் வந்துட்டு சித்திரை மாதத்தில் வந்துட்டு இப்போ முதல் 10 தேதி வரைக்கும் உச்சமாக இருப்பார். ஸோ சூரியனோட காரகத்துவங்களும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும். என்னென்னா ஆளுமை, அதிகாரம், அங்கீகாரம், அரசு பதவி, இது எல்லாமே இருக்கணும். எதுலேயுமே நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும், எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கல அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த இடத்த விட்டு அவங்க போயிடுவாங்க. ஸோ எல்லா விஷயத்துலையுமே வந்துட்டு முதன்மை தன்மையை வந்துட்டு எதிர்பார்ப்பாங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அஸ்வினி நட்சத்திரத்தோட அதி தேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு சரஸ்வதி தேவி. இப்போ வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் தினசரி வந்துட்டு சரஸ்வதி தேவியோட ஸ்லோகம் சொல்லணும். சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் ஹரிஷ்வாமி சித்திர் பவத்துமே சதா அப்படின்னு சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியோட ஸ்லோகத்தை டெய்லியுமே அவங்க சொல்லிட்டு வரும்போது அவங்களோட நட்சத்திரம் வேலை செய்து அவங்களுக்கு நல்ல விதமான அறிவாற்றல் கிடைக்கும். சரி, சரஸ்வதி தேவியே அதிதேவதையாக வந்ததுனால அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு மிகச்சிறந்த ஞானம், அறிவாற்றல் பெற்றவர்களாக அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க. ஏன்னா நட்சத்திர அதிபதியும் கேதுவா வந்துட்டார். ஸோ அவங்களுக்கு ஞானத்துக்கு பஞ்சமே இல்லை. ரொம்ப நல்லா வந்துட்டு எதையுமே அவங்களுக்கு சொல்லியே கொடுக்க தேவையில்லை, தானாகவே கற்றுக்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் இருக்கக்கூடியவங்க தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்து கூட மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு எட்டி மரம் வரும். அதே மாதிரி எட்டி மரம் வந்துட்டு ஒரு பாய்சன் பிளான்ட் தான், ஒரு விஷத்தன்மை உடைய மரம் தான்.
அதே மாரி இந்த எட்டி மரத்தோட நிழல்ல வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இருப்பது மிகச்சிறந்த நல்ல விஷயங்களையும் குடுக்கும். அதே மாரி இப்ப அஸ்வினி நட்சத்திரத்துல யாருக்காவது உடல் ரொம்ப உடம்பு சரியில்ல அப்டின்னா வந்துட்டு, ஹோமியோபதியில வந்துட்டு இந்த எட்டிக்காய் அப்டின்றதுலருந்து எடுத்து நக்ஸ்வாமிகா அப்டின்ற மருந்து வந்துட்டு ஹோமியோபதியில ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த நக்ஸ்வாமிகா மருந்த வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் எடுத்துக்கும்போது, அவர்களுடைய நோய்கள் வந்துட்டு முற்றிலுமா குணமடையும். அந்த மாரி ஒரு சிறப்பு வாய்ந்தது வந்துட்டு இந்த நக்ஸ்வாமிகா அப்படின்ற மெடிசின் ஹோமியோபதியில இருக்கு. இது வந்து அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மிக சூப்பரா வேலை செய்யக்கூடிய மருந்து. அதே மாரி அஸ்வினி நட்சத்திரத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்துட்டு, நீங்க அஸ்வினி இப்போ ஒரு வேலைக்கு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதில நல்ல சக்சஸ் கிடைக்கணும். அந்த ஜாப் வந்து எனக்கு கிடைக்கணும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்பா இருக்கணும். அது இன்டர்வியூ போறீங்க கிடைக்கணும்னா, இந்த டிப்ஸ ஃபாலோ பண்ணி பாருங்க. இப்போ அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்றத கேலண்டர்ல பார்த்து வச்சுக்கோங்க. அந்த அஸ்வினி நட்சத்திரம் வர அன்னைக்கு வந்துட்டு, அம் தலைக்கு நல்லா நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு, சீசேம் ஆயில் அப்ளை பண்ணி நல்லா குளிச்சுட்டு, அன்னைக்கு வந்து புத்தாடை, புது ட்ரெஸ்ஸ போட்டுக்கிட்டு, சரஸ்வதி தேவிய வழிபடணும். அது ரொம்ப முக்கியம். சரஸ்வதி தேவிய வழிபட்டுட்டு, நீங்க அந்த இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பா 100% வேலை கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்துட்டு மிகச்சிறந்த ஆற்றல் வாய்ந்தது இந்த அஸ்வினி நட்சத்திரம். அதே மாரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு தலைக்கு வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. தலைமுடிக்கு, தலைக்கு வந்துட்டு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் குடுப்பாங்க. அவங்களுக்கு வந்து கேப் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன குழந்தைங்கலாம் அஸ்வினில இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து அதிகமா கேப் வந்துட்டு ரொம்ப விருப்பப்படுவாங்க. ஸோ அந்த ஹெல்மெட்டு, கேப்பு இதெல்லாம் ரொம்ப முக்கியம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பைக்ல போம்போது கண்டிப்பா ஹெல்மெட் போடுறது ரொம்ப அவசியமா இருக்கும். ஏன்னா அஸ்வினிக்கு வந்துட்டு அதிகமா அடிபடுறது எங்க அப்படின்னா வந்துட்டு தலையிலயும், கால் பாதத்துலயும் தான் அதிகமா அடிபடும். ஏன்னா அஸ்வினியோட ரஜ்ஜு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாத ரஜ்ஜா வரும். ஸோ தலை மற்றும் கால் பாதங்கள் இது 2 விஷயத்திலயும் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது அஸ்வினிக்கு ரொம்ப அவசியம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாரி வந்துட்டு நோய்கள், தொந்தரவுகள் இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தலைவலி, சைனஸ், அப்புறம் வந்துட்டு மைக்ரேன் ஹெட்டேக், ஒற்றை தலைவலி இந்த மாரி விஷயங்கள்ல தலையில வந்துட்டு காயம் ஏற்படுறது, அதே மாரி கால் வலி, கால் பாத வெடிப்பு, இப்ப டயாபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கால் விரல்கள எடுக்கிறது, இந்த மாரி கால் சார்ந்த விஷயங்களும், தலை சார்ந்த விஷயங்கள்ல தான் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கவனமா இருக்கணும். நெக்ஸ்ட்டு அஸ்வினி நட்சத்திரங்கள் வந்துட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் வந்துட்டு அப்பப்போ கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக தான் இருக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள். ஏன் அப்படின்னு கேட்டோம்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மிகச்சிறந்த அறிவாளியா இருப்பாங்களா? ஸோ இந்த அறிவாற்றலே வந்துட்டு அந்த ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா அஸ்வினிக்கு அமையும். நெக்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஒரு முன்கோபிகள். எதுக்கு எடுத்தாலும் சீக்கிரமா வந்துட்டு கோவமாயிடுவாங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துட்டு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதே மாரி இசை சத்தங்கள் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. நெக்ஸ்ட் அஸ்வினி நட்சத்திரம் வர நாள்ல வந்துட்டு ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு, அந்த நோய் விரைவில் குணமடையும். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் என்னென்ன மாரி தொழில்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாப் வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கிடைக்கும். அதே மாரி வந்துட்டு ஸ்போர்ட்ஸ்ல வந்துட்டு நல்ல ஈடுபாடு இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நல்ல ஒர்க் கிடைக்கும். ஆர்மி, மிலிட்ரி இந்த மாரி வேலைகளும் கிடைக்கும். அதே மாரி மெடிக்கல் ஃபீல்ட்ல எல்லா விஷயங்கள்லயுமே வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நெறைய ஈடுபாடு இருக்கும். அதே மாரி அஸ்வினி நட்சத்திரத்திற்கான கோவில் என்ன வழிபாடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துறைப்பூண்டியில இருக்க மருந்தீஸ்வரர் அப்படின்ற கோவில் வழிபாடு செய்வது மிகச்சிறப்பா இருக்கும். இந்த கோவிலுக்கு எப்பதான் போய் வழிபடலாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க பிறந்த தமிழ் மாதம் என்ன அப்படின்றத பாருங்க. இப்ப சித்திரையா, வைகாசியா, ஆனியா, ஆடியா என்ன தமிழ் மாதத்துல பிறந்திருக்கீங்களோ, அதுல வர அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு நீங்க வழிபாடு பண்றது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். வழிபடும்போது உங்களுடைய வயதிற்கேற்ற தீபம் போட்டு வழிபாடு செஞ்சுட்டு வர்றது உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரத்துக்கான சிம்பிள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குதிரையின் தலை. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு ஒரு குதிரை போல ஒரு வேகம், விவேகம் உடையவர்கள். ஸோ வந்துட்டு அஸ்வினி நட்சத்திரத்தோட விலங்கு என்னன்னு பார்த்தோம்னா ஆண் குதிரை. ஸோ அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்துட்டு வீட்டில் குதிரை படம் வச்சுக்கிறது மிகச்சிறந்த வெற்றியை கொடுக்கும். இதுதான் அவர்களுக்குடைய சிம்பிள், சக்சஸ் சிம்பிள் வந்துட்டு குதிரை. அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் வந்து விநாயகர் வழிபாடு செய்வதும் வெற்றியை கொடுக்கும்.
இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளோட அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.